சமூக வலைதளங்களில் வந்து மேயர் பிரியா அவர்களை வந்து ஆபாசமாக வீடியோக்களை வந்து வடிவமைச்சு சித்தரிச்சு இன்னைக்கு பதிவிட்டிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கூட பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய போட்டோவை வந்து நீங்க போட்டோஷாப் பண்ண முடியுமா? ஆபாச வீடியோ பதிவு ஏற்றம் பண்ணவங்களுடைய பின்புலத்துல வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க சென்னை பெருநகர மாநகராட்சி உலக அரங்கில் புகழ்பெற்ற மாநகராட்சி, இந்தியாவில் முதன்மையான மாநகராட்சி, தமிழ்நாட்டில் அதிகப்படியாக வருமானம் தரும் மாநகராட்சி, ஆங்கிலேயர் காலத்திலும் சரி கடந்த நூற்றாண்டுகளாக மிட்டா மிராசுகள் மேயராக இருந்தாங்க, நிலச்சுவந்தார்கள் மேயராக இருந்தாங்க. அப்பேற்பட்ட புகழ்பெற்ற ஒரு மாநகராட்சிக்கு இன்று நம்முடைய தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு இளம் வயதில் இருந்து வந்த அன்புக்குரிய சகோதரி மேயர் பிரியா அவர்கள் வந்து இன்னைக்கு மேயரா இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுக்குரியது, மரியாதைக்குரியது. இப்பேற்பட்ட பதவியை ஒரு இளம் பெண் அரசியலுக்கு வருவது அதை தடுக்கும் வகையில சில மூடர் கூட்டம் வந்து அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து மேயர் பிரியா அவர்களை வந்து ஆபாசமா வீடியோக்களை வந்து வடிவமைச்சு சித்தரிச்சு இன்னைக்கு பதிவிட்டிருக்காங்க. அந்த தற்கூரி கூட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்வைக்கிறேன். மனசாட்சின்னு ஒன்று இருந்தா, உங்களுக்கு மனசுல வந்து உங்களுக்கு ஈரோன்னு ஒன்று இருந்தா, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. இப்ப ஆபாச வீடியோ வந்து வடிவமைச்சு இன்னைக்கு சமூக வலைதளத்துல வந்து இன்னைக்கு பதிவிடுறீங்க. ஒரே ஒரு கேள்விதான். இதே பிஜேபி கட்சியில இன்னைக்கு சகோதரி மேயர் பிரியா அவர்கள் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால வாக்கு சேகரிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அவங்க கவுன்சிலர் ஆகி இன்னைக்கு வந்து சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு மேயரா இருக்காங்க. அவங்க வாக்கு பெற்று வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இன்னைக்கு மக்களையும் சந்திக்காத, மக்களால தேர்ந்தெடுக்கவும் படாத நியமன உறுப்பினர் எம்பி ஆகி இன்னைக்கு மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை இதே போல மேயர் பிரியா அவர்களுக்கு வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல, ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பு ஸ்தானத்துல அமைச்சர் பெருமக்கள் வந்து நிர்வாகத்தையும் அவங்க அனுபவ ரீதியா அவங்க நிர்வாகத்தை வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து அண்ணன் அறநிலைத்துறை மரியாதைக்குரிய அண்ணன் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அண்ணனுடைய புகைப்படத்தையும் மேயர் பிரியா அவர்களுடைய புகைப்படத்தையும் ஆபாசமா சித்தரிச்சு வடிவமைப்பீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கூட பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய போட்டோவை வந்து நீங்க போட்டோஷாப் பண்ண முடியுமா? இல்ல அமித்ஷா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து போட்டோஷாப் பண்ண முடியுமா? அப்படி பண்ணி பாருங்க. மறுநாளே பண்ணவனை விட விட்டுருவாங்க. ஆனா பண்றதுக்கு தூண்டா பாருங்க அந்த தலைவன், அவன் வீட்டுக்கு மறுநாள் காலையிலே ஈடியும் ஐடி ரைடு விடுவாங்க. நான் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கிற ஐடியில அந்த ஆபாச வீடியோ பதிவு ஏற்றம் பண்ணவங்களுடைய பின்புலத்துல வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கு. அதுல குறிப்பா வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, RSS அமைப்பு இருக்கு, தமிழக வெற்றி கழகம் இருக்கு, நாம் தமிழர் கட்சி. இவங்க ரொட்டீனா வந்து தமிழ்நாட்டுல, அதாவது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இளம் வயசுல வர பெண்களை குறி வச்சு இவங்க வந்து நேரடியா அரசியல் ரீதியான கருத்துக்களை வந்து பதிவு செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெண்களை வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய குடும்பத்தாரை பத்தி இழிவு செஞ்சு பேசுறதும் இல்ல பர்சனலா அவங்க மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கு இது போல ஆபாச வீடியோக்களை வந்து வடிவமைச்சு அவங்க சித்தரிச்சு போடுறாங்க. அப்ப தொடர்ச்சியா வந்து இவ்வளவு ஒரு புகழ்பெற்ற ஒரு மாநகராட்சிக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து ஒரு இளம் வயதுல ஒரு பெண் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிர்வாக திறன்ல வந்து சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அப்ப வழிநடத்தக்கூடிய இடத்துல அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் அவங்க மேயர் பிரியா கூட வந்து ஆபாசமா சித்தரிச்சு போட்டு அதை பாக்குறதுல அவங்களுக்கு அவ்வளவு என்ன வக்கர புத்தி அவங்களுக்கு தொடர்ச்சியா செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு நாங்க புகாரா கொடுத்து நடவடிக்கை சொல்லியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.